இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த ஜூலை மாதத்திற்கு கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் புதிய பலன். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலனை அடைந்து அவர்கள் கழுகை போல சேட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நம் புதிய பலனை பெற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ கர்த்தருக்கு காத்திருப்பது என்றால் என்ன? எந்த ஒரு வேலையும் செய்யாத சும்மா உட்கார்ந்து கொண்டிருப்பதுதா கர்த்தருக்கு காத்திருப்பதா? கிடையாது. கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது கர்த்தரிடத்தில் ஜெபிப்பது. நீங்கள் கர்த்தரிடத்தில் உட்கார்ந்து அவருடைய சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் ஜெபிப்பதே காத்திருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தமாக இருக்குது. பிரியமானவர்களே, ஸோ நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் காத்திருந்து நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தலரில் எழுதப்பட்டிருக்கு, 120 பேர் சீஷர்கள் ஒரு மனமாய் மேல் வீட்டறையில் அவர்கள் கூடி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கு காத்திருந்து அவங்க ஜெபிக்கும் போது நம்ம பார்க்கிறோம், ஒரு பலத்த காற்று வீசப்பட்டு எல்லாரும் அக்கினிமயமான நாவுகளினால நிரப்பப்பட்டாங்க. ஒரு புதிய பலன் அவர்களின் மேலே கடந்து வந்தது. ஸோ நீங்கள் காத்திருந்து நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை புதிய பலத்தினால உங்களை பலப்படுத்துவார். பாருங்க, அதுக்கு முன்னாடி பேதுரு ஒரு கோழையான ஒரு மனுஷன், 3 தரம் இயேசுவை மறுதலித்த ஒரு மனுஷன். ஆனா இந்த பலனை பெற்ற உடனே, இந்த பலன் அவனுக்குள்ள வந்த உடனே அவன் இயேசுவை குறித்து எழும்பி நின்று மற்ற சீஷர்கள் மத்தியில் எழும்பி நின்று அவன் பிரசங்கித்ததை நம்ம பார்க்கிறோம். அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதை நம்மளால பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சோ என்ன அர்த்தம்? நீங்கள் பலன் அடையும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பலன் கடந்து வரும். அந்த பலன் தான் பரிசுத்த ஆவியானவருடைய பலன். அந்த பலன் உங்களுக்குள்ள கடந்து வரும் பொழுது சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய பலன் உங்களுக்குள்ள வரும், பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய பலன் உங்களுக்குள்ள வரும், பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலன் உங்களுக்குள்ள வரும், கடன் பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய பலன் உங்களுக்குள்ள வரும், வியாதிகளை மேற்கொள்ளக்கூடிய பலன் உங்களுக்குள்ள வரும். இதெல்லாம் எப்பொழுது வரும்? நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது இந்த பலன் உங்களை நிரப்பும். இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்கள் சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு பலனை கொண்டு வர போகிறார். உங்கள் சூழ்நிலைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலத்தினால கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கர்த்தர் உங்க மூலமாய் செய்ய வேண்டிய காரியங்களை அவள் செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை உயர பறக்க பண்ண செய்ய போகிறார். பேதுருவுக்கு வெறும் அந்த பலத்தை மாத்திரம் கொடுத்து கர்த்தர் சும்மா ஆகலை. பேதுருவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். பேதுரு மூலியமாய் சபை கட்டப்பட்டது. பேதுரு மேலே ஒரு பெரிய வாக்குத்தத்தமே இருக்கு. என்ன தெரியுமா? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டப்போகிற, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் அவருடைய பலத்தினால் உங்களை பலப்படுத்த போகிறார். அவர் பலத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை பலப்படுத்தி உங்களை பயன்படுத்த போகிறார். ஊழியத்திலே உங்களை பயன்படுத்த போகிறார். உங்க குடும்பத்திலே கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். உங்க வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். உங்க வியாபாரத்தில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். உங்க வியாபாரத்தில் நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய பலனை உங்களுக்கு தரப்போகிறார். உங்கள் சூழ்நிலைகளை மேற்கொள்ளக்கூடிய பலத்தினால உங்களுக்கு பலத்தை கொடுத்து உங்களை நடத்த போகிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கணும். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவருடைய பலத்தினால் உங்களை இறைகட்டுவார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்தி அவருடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிக்க போகிறார். இந்த மாதம் புதிய பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.